வந்து ஒரு ஒரு கியூரியாசிட்டியை உருவாகும். நீங்கள் அந்த சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்னால் ஃபுல்லாக பேங்க் செக்டர் எல்லா செக்டர்லேயும் வரும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதனால சொல்ல வரேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னது உங்களோட ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ண சிம்பிளாக சொல்லணும்னா, தினமும் உட்காந்து படிங்க. அந்த நேரத்தில் வந்து வேலை செய்யுங்க. அதே மாதிரி படிங்க. வேஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் பசங்கள்கிட்ட யாரும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எல்லோரும் சொல்கிறத நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிக்குதா, உங்களுக்கு அந்த விஷயத்த தெரியல கூட கற்றுக்க பார்க்குறீங்களா, கற்றுக்குன்னு இருங்க. ஒரு சில பேர் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னென்ன நடக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. சில பேர் ஃபோனில் அப்டேட்டாக இருப்பாங்க. ஃபோன் புது ப்ராசஸரை வந்து டெக்னாலஜி பர்சன். அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக இதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். உங்களோட அகாடமிக்ஸ் கிரேட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அது பாருங்கள். தினமும் புக்ஸ் படிங்க. உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணினே இருங்க. அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்டேட்